வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி காலையில் வந்து தோசை தக்காளி சட்னி, அவ்வளோதான். ரொம்ப சாதாரண தக்காளி சட்னி வந்து எப்பயுமே வதக்கி அரைப்போம். இந்த வாட்டி வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கியிருக்கோம், அவ்வளோதான். மழை அப்படிங்கிறதுனால வந்து ரசமும் கூட்டும் தான் பண்ண போகிறோம். ரசத்தில் வந்து மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்க போகிறோம். ஸோ எப்படி ரசம் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சாச்சு, தோரம் பருப்பு ரசத்துக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு, கொஞ்சம் உப்பு. இதை கையில் கசக்கிப்போம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், தக்காளி உப்பு கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்து நல்லா கையில் கசக்கிட்டு அதுக்கப்புறமா ரசம் வைங்க. ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். இந்த கருவேப்பிலை வாசனையோடு சூப்பராக இருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி. ரசம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூட தான் வைக்கிறேன். ரசம் சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு சாயந்தரத்துக்கு மேலே வந்து அந்த ரசம் நல்லா சூடு பண்ணி சூப் மாதிரி குடிச்சிருவோம் நாங்கள். ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம். இது வந்து கூட்டு மாதிரி பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு கறி மாதிரியும் கூட்டு மாதிரியும் சேர்த்தாப்பில் தான் பண்ண போகிறேன். இந்த பெங்களூர் கத்திரிக்காயும் கேரட்டும் சேர்த்ததை பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதுலேயே பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். அரைச்சி விட போகிறது இல்லை, அவ்வளோதான். பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஜிபிசி பெருங்காயத்தோட லிங்க் கேட்டிருந்தீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு வேகட்டும், மூடி வச்சுருவோம். ரசத்துக்கு வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து ஸோ பருப்பு ஜலம் சேர்த்துருவோம். பருப்பு ஜலம் சேர்த்துட்டு மிளகு சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன், ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். இன்னும் உப்பு சேர்க்கலை. உப்பு, கொஞ்சமாக வெல்லம். இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக தான், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நான் வந்து புளி சேர்க்கும்போது வெல்லம் சேர்க்கறது வழக்கம். பருப்பு வந்து ஒரு 3/4 பாகம் வெந்தெடுத்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெங்களூர் கத்திரிக்காய் கேரட்டை சேர்த்துடலாம். நல்லா நுரைச்சி வந்துடுது, இறக்கிடலாம். தாளிச்சிடுவோம். ஒரு ஸ்பூன் வந்து இழுப்பக்கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம், மிளகு சீரகப்பொடி 1 டீஸ்பூன். ஸோ நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிட்டு மேலாக கொத்தமல்லி மட்டும் போட்டுடலாம், அவ்வளோதான். நல்லா வெந்துடுது. இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துருவோம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டு மாதிரி கூட்டும் ரெடி, அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து தாளிச்சிடுவோம். அதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பெங்களூர் கத்திரிக்காய் கேரட் சேர்த்த கூட்டும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பருப்பு ரசமும் ரெடி, அவ்வளோதான்.
நல்ல மிளகு இஞ்சி போட்டு டீயோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.